நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இந்த மரணம் நடந்த வீடு இருக்கு இல்லையா, அங்கே போகிறதுனாலும் சரி போயிட்டு வந்தாலும் சரி சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ணக்கூடாது, சில விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் மரணம் நடந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மற்ற பக்கம் போகிற மாதிரி நிறைய ஒப்பனைகள் எல்லாம் செய்து கொண்டு போகக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த மரணம் நடந்த வீட்டுக்கு போனால் இறந்தவரை பற்றி நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் புகழ்ந்து பேசுவாங்க, சில பேர் அங்கிட்டு புகழ்ந்து பேசிட்டு இங்கிட்டு இப்படி ஒரு மனுஷனா, இவனை மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா. அதை எக்காரணத்தை கொண்டும் தெரியாமல் கூட பேசிவிடாதீர்கள். ஏன்னா நமது நம்பிக்கைப்படி அந்த ஆத்மா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம பேசுறது அப்படிங்கிறது உத்தமமானதாக இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அங்கே தீட்டு நடந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய காரியமான வீட்டுக்கு. அப்போ அங்கே போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்திருக்கின்ற நிலையிலே அந்த உடலும் இறைவனாகத்தான் கருதப்படும், சிவமாகத்தான் கருதப்படும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த திருநீர் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் தரிக்கத்தக்கது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அந்த இறந்து போன உடலில் கூட நெற்றி நிறைய திருநீர் பூசியிருப்பார்கள். ஏன்னா சிவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இறைவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு போய் மனதார அந்த ஆத்மா நல்ல முறையிலே இளைப்பாற வேண்டும் என்று அங்கே இருந்து இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் இப்போ சாப்பாடு எல்லாமே இப்போ பரிமாறுறாங்க. அந்த காலத்தில் வெறும் பொரி அவள் இந்த மாதிரி தான் கொடுக்கப்பட்டது. இப்போ சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. சில பேர் சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிற குழப்பருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றத தவிர்த்துக்குங்க. ஏன்னா அந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. இயற்கையான மரணமாக இருந்தாலும் உயிர் பிரிந்த பிறகு எல்லா தசவாயுக்கள் எல்லாம் உடலை விட்டு வெளியேறுகிறது. அப்படிங்கும்போது நோய் கிருமிகள் இதெல்லாம் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள எல்லா துவாரங்களையும் அடைத்து விடுவார்கள் சொல்லப்போனால். அப்படி எந்த நோய் கிருமிகளும் பரவக்கூடாது என்பதற்காகத்தான் அதை செய்கிறார்கள். அந்த வகையில் நம்ம அங்கே வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நோய் கிருமிகள் இருந்தாலும் அது நம்ம அங்கே சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு பரவக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் சில பேர் உணவை சாப்பிடுவதை தவிர்த்து விடுகிறார்கள். நமக்கு ஒவ்வொரு அப்படிங்கும் போது அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ வீட்டுக்கு வர்றோம், காரியம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றோன்னா நேராக வீட்டுக்குள்ளே போக மாட்டோம். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த உடையெல்லாம் அலசி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் போவோம். குளிக்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுடு தண்ணியில் நல்ல கையளவு கல்லுப்பு எடுத்து போட்டு கரைச்சி விட்டு அதில் குளிக்கும்போது நம்ம உடலிலே ஏதேனும் தொற்றுக்கிருமைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் அழிந்துவிடும். இப்படி குளித்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போனதுமே கொஞ்சமாக தண்ணீரில் அந்த கல்லுப்பு 2 கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற சாப்பாடுகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது உத்தமமான விஷயம். இது எல்லாமே சுத்திப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உணவை சுத்திப்படுத்தணுன்னா ஒரு சொட்டு நெய் விடணும் இல்லையா, அந்த மாதிரி உடலை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட கல்லுப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். வந்ததுமே நம்ம செய்ய வேண்டிய விஷயம், குளித்து விட்டு நமது பூஜை அறையிலே பூஜை செய்யும் பொழுது அந்த ஆத்மாக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த ஆத்மாவோட அருளும் அந்த கருணையும் கூட நமக்கு கிடைக்கக்கூடும். அப்படிங்கிறனால அதே போல தான் இப்போ அந்த இறப்பு நடந்த வீடு சொந்தக்காரங்க வீடாக இருக்குது, இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வீடாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது. ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த நேரத்தில் கொடுக்கணும். இப்போ நம்ம காது குத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோன்னா கையில் மொய் செய்கிறாங்க இல்லையா, அதை விட ரொம்ப முக்கியம் இந்த இறப்பு நடந்த வீட்டில் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான். ஒரு ஆண்மகன் அல்லது வீட்டில் தலையாய சம்பாதிக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இறந்து விடுகிறார்கள்னால் நிலை தடுமாறி போய் விடுவார்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இது நம்ம இதில் இருந்த மரபு தான். இப்போ வர வர எல்லாமே மாற்றிக்கொண்டாச்சு. அது அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க சீர் கொடுக்கறதுங்கிறது வேறு. இப்போ நம்ம போனாலும் அதை செய்ய வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி ஒரு துக்கம் நடந்த வீட்டுக்கு
குறைஞ்சபட்சம் அந்த துக்கம் நடந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறமாச்சு அந்த வீட்டுக்கு போய் அங்கே இருக்கவங்களுக்கு அனுசரணையாக பேசணும். கொஞ்சம் அவங்க இயல்பான நிலைமைக்கு வரலும் நம்மளோட அந்த ஆதரவு அப்படிங்கிறது எப்போவுமே அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இது யாராக இருந்தாலுமே இது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஒரு உறவுகளை இழந்தவர்கள் அந்த இழப்பிலே வாடுகிறார்கள் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆறுதலாக இருக்கோம் அப்படிங்கும்போது அது மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற உதவி போல தான் அவங்கள தேற்றுவதும் கூட. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக எடுத்துக்கணும். தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் கணக்கு இருக்கும் இல்லையா, அந்த வகையில் நமக்கு நாட்கள் இப்போ அண்ணன் தங்கச்சி பங்காளி இந்த வகையில் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். அது வரையிலும் வழிபாடை தவிர்த்து கொள்தல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் மீறினவர் இறைவன் அப்படின்னு இருந்தால் நம்ம மனசில் நம்மளால் இறைவனை நினைக்காமல் இருக்க முடியாது இல்லையா. அதுவுமே ஒரு இந்த இடத்துல நம்ம குறித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். இறைவனை எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொள்ளலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. நினைக்காமலாம் யாருனாலையும் இருக்க முடியாது. அதனால் இறந்தவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா இந்த காரியங்களையெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்கிறது அப்படிங்கிறது உத்தமமானதாக இருக்கும். இப்போ இந்த மாவிலை தோரணம் கட்டுறோம் இல்லையா வீட்டில், நல்ல நிகழ்வுகள் போது மாவிலை தோரணங்கள் கட்டுவது வழக்கம். அதில் ஏன் கட்டணும், எப்பையெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. அனைவரும் பலனடையட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல நிகழ்வுகளின் போது மட்டும் கட்டக்கூடியதாக இந்த மாவிலை தோரணம்னா கிடையாது. தொடர்ந்து வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலே மாற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்வது. மாவிலையே கிடைக்க மாட்டேங்குது, இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாற்ற முடியுமானா குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்குங்க அல்லது செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த நேரத்திலாவது மாவிலை தோரணத்தை தொடர்ந்து மாற்றி கொண்டிருங்கள். இல்லை எங்களால் அவ்வளவும் முடியலைன்னா மாதம் ஒரு முறையாவது மாற்றிவிடுங்கள். ஏன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும்போது மட்டும் மாற்றி மாற்றி பழக்கப்பட்டுட்டு நமக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயமாதலால் நாம் குறிப்பிட்டு இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மங்களகரமாக மாவிலை தோரணம் இருப்பது வாஸ்தவம்தான். இது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறது செய்யணும். அப்படி செய்யறதுக்கு முன்னாடி நிலவை துடைத்து விட்டு தலைவாசலை நல்லா துடைச்சிட்டு மேலே மாவிலை தோரணம் கட்டணும். அது எப்படி கட்டணும் அப்படின்னா, பருத்தி நூல் இருக்கு இல்லையா, பருத்தி நூல், அந்த பருத்தி நூலை நல்லா எடுத்து அதில் மஞ்சள் நல்லா தடவி மஞ்சள் கயிறாக மாற்றி நல்ல கனமாக மாற்றி அதன் பின்பு நல்ல கழுவிட்டு மாவிலைகளை நல்ல கழுவிட்டு அந்த மாவிலைகளை ஒவ்வொன்றாக கோர்க்க வேண்டும். கோர்த்து அதை நிலைவாசலிலே கட்டும் பொழுது வீட்டுக்குள்ளே வருகின்ற எதிர்மறை சக்திகளை அது தடுத்து நிறுத்தும். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மாசுக்கள் வீட்டுக்குள் வராமல் தடுத்து நிறுத்தும். மாசுனா அந்த நுண்கிருமிகள் மாதிரி தூசி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ளே வராமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ இந்த மாவிலை தோரணத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நிலைவாசல் பூஜை செய்துவிட்டு இந்த மாவிலை தோரணத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் போது வீடு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் கண்கூட உணர முடியும். இன்னும் கொஞ்சம் முடிஞ்சதுன்னா நிலைவாசல் பூஜையின் போது நிலைவாசலுக்கு நல்ல வாசனையான மலர்களை வாங்கி சாற்றுங்கள். வாசனையான மலர் வீட்டு வாசலில் இருக்கணும். நீங்கள் உள்ளே போகும்போதே மனமானது அப்படியே அமைதியாகிடும். வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வாசத்தோடு போகும்போது எவ்வளவு கோபமாக போனாலும் மனம் அமைதியாகிவிடும். எவ்வளவு எதிர்மறை ஆற்றலுடன் ஒருத்தர் வந்தாலும் இந்த இடத்திற்கு மேலே அந்த எதிர்மறை ஆற்றலானது வீட்டுக்குள் வராது. தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே அண்டாது. வீடு சுத்தமாக இருக்குது, நிலைவாசல் சுத்தமாக இருக்குது, மாவிலை தோரணம் கட்டியிருக்கோம். அப்படிங்கும்போது எதிர்மறை சக்திகளோ தீய சக்திகளோ வீட்டிற்குள் வரவே வராது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்போயெல்லாம் மாற்றணும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து மாற்றி கொண்டிருங்க. என்னால் தொடர்ந்து எல்லா செவ்வாய் வெள்ளியும் மாற்ற முடியாதுன்னா வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா மாற்றி பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் முடியலையா மாதத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக மாற்றிடுங்க. கட்டாயமாக மாற்றிடுங்க. நம்ம தை மாதத்துக்கு மாற்றி பழக்கமாயிடுச்சு.
இல்லைன்னா வீட்டில் கல்யாணம் வேறு ஏதாச்சும் சுபகாரியங்கள்னால் மாற்றி மாற்றி பழக்கமாகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. மாதம் ஒரு முறையாவது நீங்கள் அந்த மாவிலை தோரணத்தை வீட்டிலே மாற்றி அதுக்கு பூஜை பண்ணுங்கள். நல்ல சாம்பிராணி இதெல்லாம் கொடுத்து அந்த நிலைவாசலுக்கு பூஜை பண்ணிங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். வீடு வந்து அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாசிட்டிவ் எனர்ஜின்னு, அதை வழியாக நீங்கள் பார்க்கும்போது பச்சையாக அந்த இலையை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகும்போது மனமானது அமைதியானதாக இருக்கும். உள்ளே ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும். வீட்டுக்குள்ளே நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும், எதிர்மறை ஆற்றல்களை அப்படியே புறம் தள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தது. அப்படிங்கிறனால தான் சொல்கிறது, நிலைவாசல் பூஜை பண்ணுங்கள், மாவிலை தோரணம் கட்டுங்க. அதுவும் தொடர்ந்து காய காய எடுத்து தூக்கி போட்டு கட்டிக்கிட்டே இருங்க. காய விடாதீங்க. காஞ்சி போச்சுன்னா அது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இப்போ துளசிக்கும் வில்வத்துக்கு மட்டும் அந்த காஞ்சி போனால் அந்த தன்மை கிடையாது, அதை பயன்படுத்தலாமாங்க. மற்றபடி எந்த இலையாக இருந்தாலும் சரி, காஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டு புதுசு தான் மாற்றணும். அதனால தான் சொல்கிறது, காய காய என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மாற்றிட்டு புதுசு மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீடு அற்புதமானதாக இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் உடையதாக இருக்கும். உண்மையிலேயே உங்களால் அந்த ஒரு உணர்வை உங்களால் உணர முடியும். நண்பர்களே, மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.